அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஜனவரி 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அல்லி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவரினுடைய நீதிமன்ற காவலானது அவ்வப்பொழுது நீட்டிக்கப்பட்டு அந்த சட்ட நடைமுறைப்படி நீட்டிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அவரது ஏற்கனவே நீட்டிக்கப்பட்ட நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் புழல் சிறையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்பொழுது அவரினுடைய நீதிமன்ற காவலை ஜனவரி 4ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி எஸ் அல்லி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதன் மூலம் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவலானது 13வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.